அதனால நம்ம தலைவர் நிச்சயம் தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்பதை உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே வெகு விரைவில் இன்னும் இருக்கின்ற ஒரு 80% முடிச்சுட்டீங்க. ஒரு 20% பூத் கமிட்டிகளையும் 100% முடிச்சு தலைமை அலுவலகத்தில் அந்த ஃபைலை நீங்க கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஒப்படைப்பீங்களா? உறுதியாக வெகு விரைவில் அந்த பணியை நீங்கள் செய்யும் பொழுதுதான் நீங்கள் தான் நாளைய கவுன்சிலர்கள் என்பதை நீங்க இப்பயே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். என்னடா அண்ணி இன்னும் கூட்டணியை பத்தியே சொல்லவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பூரா பேர் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதானே. நம்ம நிர்வாகிகள் ஒரு அமைதியா தான் இருக்கீங்க. இதை முன்னாடி வச்சு நிக்கிறாங்க பாருங்க கேமரா வச்சு, அவங்க தான் ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க, எமோஷன் ஆகுறாங்க. நம்ம மாவட்ட செயலர் நிர்வாகி தொண்டர்களும் கூலா இருக்காங்க. ஓகே, அன்னி கரெக்ட் டைம் கரெக்ட் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க கான்பிடென்டா இருக்கீங்க. ஆனா நம்ம பத்திரிகை சகோதரர்கள் தான் ஒரே டென்ஷன். அவங்களுக்கு பாவம், எங்க நான் போனாலும் வந்துருவாங்க. நேத்து ஈஷா யோகா போனேன், அங்க சென்னை ஏர்போர்ட் நம்ம ஆபீஸ், அவங்க வேலை அது, அதை நான் தப்பா சொல்லலை. பட் அவங்க ரொம்ப எப்போ அறிவிக்கிறீங்க, தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்களே அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், எங்க கட்சிப்பா, நாங்களே கூலா இருக்கோம், பி கூல் நோ டென்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து எங்கள் மாவட்ட கழக செயலர், நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன், எங்கள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக என் கண் முன்னாடி இருக்கின்ற எங்களுடைய பகுதி வட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் யாருடன் கூட்டணி வைக்கணும் நீங்கள் எல்லாம் விரும்பினீர்களோ அந்த கூட்டணி நிச்சயம் இந்த தேர்தலில் அமையும் 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 என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த அறிவிப்பு வரும் பொழுது உண்மையிலே நீங்க எல்லாரும் மிகப்பெரிய சந்தோஷத்துல, மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துல நீங்க இருப்பீங்க. சரியான ஒரு டிசிஷன் அண்ணி எடுத்திருக்காங்க, கரெக்ட் டைம் அதை அறிவிச்சிருக்காங்க என்று நீங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வரக்கூடியதாக தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்பதை மட்டும் இப்ப உங்க முன்னாடி சொல்றேன். ஓகேவா? ரெடியா? ஓகே, அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். எனவே நீங்க இப்ப உங்களுடைய வேலை பேலன்ஸ் இருக்கிற பூத் கமிட்டிகளை அமைச்சு நம்மளுடைய நிர்வாகத்தை ஸ்ட்ராங் பண்ணி அதிக உறுப்பினர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்து நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு ஒப்பில்லாத ஒரு கட்சி என்பதை மீண்டும் நீங்க எல்லோரும் இந்த தேர்தலில் நிரூபிக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய அத்தனை பேரும், ஸ்டேஜில் இருக்கிறவங்க, என் கண் முன்னாடி இருப்பாங்க, எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை சிட்டியில நம்ம பெற்றிருக்கிறோம். வருகின்ற தேர்தலில் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கேப்டன் தருகிறார் என்பதையும் பார்ப்போம். இங்க 200 வார்டு இருக்கு சென்னை சிட்டியில. அந்த 200 வார்டில் நீங்கள் அனைவரும் கவுன்சிலர்களாக ஜெயிச்சு மாமன்ற உறுப்பினர்களாக சென்று தலைவர் நமக்கு வகுத்த வழியின்படி அந்த கடமைகளை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். எனவே நமக்கு தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் 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 என்று சொல்லி ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் யார் போட்டோஸ் எடுக்கணும் வாங்க, எடுத்துட்டு நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம். நம்ம கட்சியில கேப்டனுடைய கட்சினாலே அனைவருக்கும் உணவளிப்பது தான் தலைவருடைய வழி. அந்த வகையில் உங்கள் அனைவருக்குமே நீங்கள் விரும்பிய உணவு ரெடியா இருக்கு. ஸோ இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வெகு விரைவில் உங்களை சந்திப்பேன். ஏன்னா நேர்காணல் வச்சிருக்கோம் 20, 21, 22 தலைமை அலுவலகத்தில் 3 நாள் முழுதாக நேர்காணல் நடக்க இருக்கிறது. ஸோ இன்னும் ஒரு நாள் கேப்ல மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன். அந்த சந்திப்பை
மகிழ்ச்சிகரமானதாக, உற்சாகமானதாக, கொண்டாட்டமாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.